accountancy பார்க்கலாம். First chapter accounts from incomplete records. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் புக்கையும் ஈச் லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அது எல்லாமே புரியும். ஸோ கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete records. ஸோ சில கம்பெனிஸ் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் பார்ட்னர்ஷிப் சின்ன சைஸில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கான அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்வோம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு என்ன சொல்லியிருக்கோம், எவ்ரி டெபிட் ஹாஸ் அ ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட். டெபிட் கிரெடிட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் சும்மா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்வோம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது ஒன்று தாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, accounting records are not strictly maintained according to double entry system. These records are called incomplete records. Double entry system படி ஸ்ட்ரிக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்வோம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எதெல்லாம் ஒமிட் பண்ணுவோம்னா பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா யார்கிட்ட பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஒருத்தருக்கு கடனில் பொருள் கொடுத்துருக்கோம்னா இப்போ அவரை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி பர்சனல் அக்கௌண்ட்ஸையும் கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ கேஷ் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சூட்டபிள்னு இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யார் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ். என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது சோல் ட்ரேடராக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸில் அவங்க ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஸ்ட்ரிக்டாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி மெயின்டைன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வெறும் பர்சனல் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு ரியல் நாமினல் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், 3 பாயிண்ட் தான். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், இதில் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம். ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டை அவ்வளோக்கா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யாரெல்லாம் இதை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ். 3 பாயிண்ட்ஸ் தாங்க. இதுதான் மெயின் திங் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பற்றி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா இந்த சாப்டரில் நீங்கள் டோட்டலாக ஒரு 6 ஃபார்மேட் படிப்பீங்க. 6. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து calculation of profit or loss, இது ஒன்று படிப்பீங்க. செகண்ட் ஒன் என்ன படிப்போம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு ஒன்று படிப்போம். அதுக்கு அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 6 படிப்போங்க. நம்ம வந்து 2 பேர் பண்ணிக்கலாம். அப்படி 2 பேர் பண்ணிட்டோம்னா 3 இருக்க மாதிரி நமக்கு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். 6 இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவை கிடையாது. அப்படி 2 பேர் பண்ணிட்டோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டெப்டாஸ் இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பேராக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ நமக்கு 6 கிடையாது, 3 பேர் மட்டும்தான் இருக்குது. என்னங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு calculation ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்போங்க. அது எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ இதில் ஜஸ்ட் எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் டேக்கன் as ப்ராஃபிட் ஆர் லாஸ்.
அப்போது க்ளோசிங் அந்த பிஸ்னஸோட க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டலோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி நமக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், அது நெகட்டிவில் வந்துச்சுன்னா லாஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ஃபார்மேட் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபார்மேட் பார்க்கலாங்க. இது வந்து கொடுத்துருக்க இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது என்ன மெத்தட்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அந்த மெத்தடில் நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கிடையாது, கரெக்டு தாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் நம்ம எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த கொடுத்துருக்க இந்த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் பண்ணுறது, அது அந்த மாதிரி ரிலேட்டடான சம்முக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுங்க. இந்த மாதிரி ஃபார்மேட். ஸோ இப்போ ஃபார்மேட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், ஹெட்டிங் கொடுத்துக்கணும். மெயின் திங் இது வந்து சிங்கிள் ஷீட்டில் தான் போகணும், டபுள் ஷீட் கிடையாது, சிங்கிள் ஷீட். இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெட்டிங் எப்படி கொடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் போடுவோம், அண்ட் லாஸ் போடக்கூடாது. நம்ம நார்மலாக நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஹெட்டிங் அப்படி தான் கொடுப்போம். பட் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் போடணும். இது நல்லா ஞாபகம். ஃபார் த இயர் எண்டட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நம்ம எப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ எடுத்தோடனே க்ளோசிங் கேபிட்டல் போட்டுக்கிறோம். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு போட்டுக்கலாம். நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன்னு போட்டு அந்த கடைசி டேட்டை போடுறனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விஷயம். இப்போது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லி ஒரு சர்டன் அமௌண்ட் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இது கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணுங்க. நம்ம சும்மா க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது, அது கூட சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அது பண்ணணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணியிருக்கோம்னா, ட்ராயிங்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஓனர் வந்து பர்சனல் யூஸ்க்காக மணி வித்ட்ரா பண்ணார், பிஸ்னஸ்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணுறாருனா அதுதான் வந்து ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எடுத்த அமௌண்ட்டை கண்டிப்பாக அந்த ஓனர் வந்து எப்படியோ ஒரு நாள் அந்த பிஸ்னஸ்குள்ளே மறுபடியும் கொடுத்துருவார். ஏன்னா வாங்கின கடன் எப்படி திருப்பி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் ட்ராயிங்ஸ் சர்டன் அமௌண்ட் வந்து ஓனர் வித்ட்ரா பண்ணியிருந்தாருன்னா அது வந்து மறுபடியும் அந்த பிஸ்னஸ்க்கே அவர் கொடுத்துருவார். ஒரு சர்டன் பீரியடில் அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஆட் பண்ணி தான் காமிப்போங்க. ஓகேங்களா? ஏன் ஆட் பண்ணுறேன்னு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எப்படியும் ஒரு நாள் வந்து அந்த ஓனர் வந்து அந்த பணத்தை அந்த பிஸ்னஸ் எடுத்திருக்காரு, சர்டன் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? எப்படியும் ஒரு சர்டன் பீரியடில் அவர் அது மறுபடியும் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு பிஸ்னஸ்க்கே தான் திருப்பி தரப்போகிறோம். மறுபடியும் அந்த அமௌண்ட் பிஸ்னஸ்லேயே தானே போய் சேரப்போகுது. அப்போ அதை நம்ம ஆட் பண்ணி காமிச்சிக்கிறோங்க, சப்ராக்ட் பண்ணாமல் ஆட் பண்ணி காமிச்சிக்கிறோம். ஸோ ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர்னு போட்டு சர்டன் அமௌண்ட் போட்டுக்கிறோம். அடுத்தது லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். ஏன் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோன்னா, இப்போது அடிஷ்னல் கேபிட்டலுங்கிறது நம்ம பிஸ்னஸில் நடுவில் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு நடுவில் ஏதாச்சும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த கேபிட்டல். எதுக்காக நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கோ அதனால் அந்த அடிஷ்னல் கேபிட்டல். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு மிஷினரி வாங்குறக்கோ இந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும், அதனால தான் அதை வந்து அவசரமாக வந்து அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டல் வந்து ஒரு தேவைக்காக தான் உள்ளே வந்துச்சுங்காட்டி அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அந்த கேபிட்டல் மணி ஃபார்மில் அது இருக்காது. ஏதாவது ஒரு பொருளாகவோ அசட்டாகவோ தான் அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்குமே தவிர ஒரு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு மணி டேர்மில் அது அந்த பிஸ்னஸ்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால நம்ம அதை லெஸ் பண்ணி காமிக்கிறோங்க. புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன். அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு தேவையுமே இல்லாத போது சும்மா கேபிட்டல் ஓனர் வந்து கொண்டு வந்து பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாருங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். நடுவில் அப்படி பண்ணுறாருன்னா அவருக்கு அதாவது தேவை ஏற்பட்டிருக்கும், பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும், ஒரு மிஷினரி வாங்குறதோ இல்லை ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறக்கோ அங்கே பணம் தேவைப்பட்டிருக்கும். அதனால் அவர் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சப்போஸ் ஒரு மிஷினரி வாங்குறதுக்காக ஒரு 1 lakh அவர் உள்ளே கொண்டு வராருன்னா 1 lakhல அவர் மிஷினரி வாங்கியாச்சு. இப்போ அந்த 1 lakh நம்மக்கிட்ட கிடையாது, காணாமல் போச்சு. ஏன்னா அது வந்து 1 lakhங்கிற ஒரு மணி வந்து ஒரு பொருளாக ஒரு மிஷினாக தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே இருக்கே தவிர ஒரு கேபிட்டல் ஃபார்மாக அதாவது ஒரு மானிட்டரி ஃபார்மாக நம்ம பிஸ்னஸில் கிடையாது. அதனால க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து அதை நம்ம சப்ராக்ட் பண்ணி காமிச்சிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம், ஏன் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோன்னு.
டிராயிங்ஸுங்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் பிஸ்னஸ்க்குள்ளே அவர் கொடுத்துக்கு தான் போகிறாரு, அவர் எடுத்துகிட்டெல்லாம் போக மாட்டார் ஓனர். அதனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணி காமிச்சிக்கிறோம். அடிஷ்னல் கேபிட்டலுங்கிறது ஒரு தேவைக்காக, சும்மா நல்லா ஓடிட்டு இருக்க பிஸ்னஸ்க்குள்ளே வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். அடிஷ்னலாக ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு ஒரு அக்கௌண்டிங் பீரியட் நடுவில் அவருக்கு எதாவது அங்கே தேவை இருக்கும், அந்த பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் தேவை இருக்கும், அந்த தேவையை பூர்த்தி செஞ்சோன்னே அந்த மணி காணாமல் போய் ஒரு பொருளாக வேணால் அது பிஸ்னஸ்க்குள்ளே இருக்குமே தவிர ஒரு கேபிட்டலாக ஒரு மணியாக இருக்காது, மணி டேர்மில் அது இருக்காது. அதனால அதை லெஸ் பண்ணி காமிக்கிறோம். இப்போது க்ளோசிங் கேபிட்டல் கூட இதை ஆட் பண்ணி லெஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் சர்டைன் வேல்யூ கிடைக்கும். அந்த சர்டைன் வேல்யூ தான் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணி காமிக்கிறோங்க. அப்படி லெஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட், நெகட்டிவில் வந்துச்சுன்னா அது வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இதோட கண்டினியூஷன் வந்து இனி வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.